ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 12/4/2024 பங்குனி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டும் இன்னைக்கு முழுக்க ரோகிணி நட்சத்திரம்ங்க. ரோகிணி நட்சத்திரம் நிறைஞ்ச நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் துலா ராசியை சார்ந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல அமைப்பில் நிதானமாக இருக்கணும். எதுலேயும் பெருசாக அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்திராஷ்டம அமைப்பு. சரிங்களா? இதுலேயும் அகலக்கால் வைக்கக்கூடாது. அகலக்கால் வைக்கலாம் நல்லா தான் இருப்பீங்க. சரிங்களா? இன்றைக்கி எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிகவும் யோக நாளாக அமைகின்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் துலாம் மற்றும் தனுசு. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்பை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் வெள்ளிக்கிழமையில் சந்திரனுடைய ரோகிணி நட்சத்திரம் நிறைந்த நாள். இந்த சந்திர சுக்கிர சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பணம் சம்பாதிப்பு, அதாவது பணத்தை சேமிக்கிறதுக்கு, ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு, ஆடைகள் வாங்கிறதுக்கு சிறப்பான நாள். குறிப்பாக வங்கியில் போயிட்டு பணம் சேமிக்கிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அதாவது பணம் வளரும்னு நான் சொல்லலை, மீண்டும் மீண்டும் சேர்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு அதை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாமே ஒரு தூண்டுதல் தான். 1% தான் இது. சரிங்களா? நீங்கள் வெள்ளிக்கிழமை போயிட்டு பணம் பேங்க்கில் அதாவது இந்த நாளில் போயிட்டு சுக்கிர சந்திர நாட்களில் போய் போகிறதுனாலே பணம் பெருக போகிறதில்ல. ஆனால் அதுக்கான வாய்ப்புகளை அதை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது தூண்டும். பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, நம்ம 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பலாபலன்கள் எவ்வாறு அமையப்பெறுகின்றது என்பதனை தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் வருமான ரீதியாக சிறப்பு. குடும்பத்தில் நல்ல பொருட்சேர்க்கையை ஏற்படுத்துகின்ற நாள். அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக வரவேண்டியிருந்த பழைய பெண்டிங் பேமெண்ட்லாம் வந்து சேரும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் நல்ல ஒரு அளவு கடந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இந்த தினம் அமைகின்றது. இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு சிலருக்கு, குறிப்பாக அது உங்களுக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ யாரேனும் ஒருவருக்கு சின்ன சின்னதான உடல் நல தொந்தரவுகள் ஏற்படும். ஆக உடல் நிலையில் சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வருகிற வருவாயை சேமியுங்கள், வீண் செலவு செய்யாதீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல ஆகச்சிறந்த நாள். இடமாற்றங்கள் நிறைய நடக்கிற நாள். எங்கேயாவது விருப்பப்பட்ட இடத்துக்கு போயிட்டு வர்றது, பிளான் பண்ணி வச்சுருந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி சிறுதூர பயணங்கள் கிடைக்கும். தாயார் வழியிலிருந்து உதவி கிடைக்கும். சரிங்களா? ரோகிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி முக்கியமான விஷயம் எதையும் முன்னெடுத்து செய்யாதீங்க. ஏன்னா கொஞ்சம் அடிக்கடி மனக்குழப்பங்கள், தேவையில்லாத வீண் அலைச்சல்கள் இவற்றை ஏற்படுத்தக்கூடிய தினம். ஆக பெரிய முதலீடுகள், முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதை செய்தாலும், அன்பு நண்பர்களே, நீங்கள் எதை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தும். அது உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு நிறைய உதவிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாள். வெளியூர் பயணங்களால் சில வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சுப விரயங்கள் நடைபெறுகின்ற நாள். சரிங்களா? திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளிநாடு முயற்சிகள் வெற்றியடையும். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நல்ல சுபவிரயங்களை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. மகிழ்ச்சியான செலவானாலும் மகிழ்ச்சிகரமாக திருப்தியாக இருக்கே எனக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி திருப்தியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. சரிங்களா? புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உடல்நிலை தொந்தரவுகளால் மருத்துவ செலவோ அல்லது குடும்பத்திற்காக தேவையில்லாத வீண் விரயங்களோ குடும்பத்துக்காக எப்படி தேவையில்லாத விரயம் அப்படின்பீங்க, ஆடம்பர செலவுகள். ஆக இந்த ஆடம்பர செலவுகளை இன்றைக்கி குறைக்கணும். ஆக பணம் தொந்தரவோ அல்லது உடல்நிலை தொந்தரவோ இன்றைக்கி கொஞ்சம் நீடிச்சிருக்கும். கொஞ்சம் நிதானித்து அகலக்கால் வைக்காமல் போகிறது அவசியம். சரிங்களா? பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தொழிலில் ஏற்றம், ஆரோக்கியம் மேம்படும். கைமேல் 4 காசு பார்க்கக்கூடிய நாள். இன்றைக்கி ஒரு ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பீங்க. அதாவது நம்மளால் முடியாது எதுவுமே இல்லை, அந்த தெம்பு இருக்கும் இல்லையா, உடல் தெம்பு, மனத்தெம்புன்னு சொல்ல, அந்த தெம்பு இன்றைக்கி மேலோங்கி காணப்படுகின்ற அற்புதமான தினம் இன்றைய தினம். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உடல்நிலை தொந்தரவுகள் ஏற்படும். நல்ல வருவாய் வந்தாலும் அதை முறையாக பயன்படுத்த முடியாத மாதிரி வீண் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள். பார்த்துருந்துக்கிடுங்க. சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக நிமித்தமாக பயணங்களை மேற்கொள்கின்ற நாள். வெளியூர் வேலை வாய்ப்புகளில் நல்ல சிறப்பித்து வருகின்ற அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை செய்தாலும்
அது தொழிலை பாதிக்காத வண்ணம் செய்ய வேண்டியது அவசியம். நீங்கள் செய்கின்ற சில காரியங்களால் தொழிலில் விரயமோ நட்டமோ ஏற்படலாம், அல்லது தொழில் சார்ந்து பெயரை கெடுக்கிறது மாதிரியாக அமையலாம். ஆக கூடுமான வரையிலும் அன்பு நண்பர்களே, எதை செய்தாலும் இன்றைய தினம் விட்டு கொடுத்து போங்க. பெருசாக முதலீடு போடாதீங்க. அந்த ஒரு தன்மையை பார்த்துக்கிட்டிங்கன்னா விரயங்களை தவிர்க்கலாம், நட்டங்களை தவிர்க்கலாம். பார்த்துருந்துக்கிடுங்க. பணத்தால் பிரச்சனை வருகின்ற நாள், அதில் தான் கவனம். சரிங்களா? கவனமாக இருந்துக்கிடுங்க. உத்திர நட்சத்திரத்துக்காரர்களை பொறுத்த மட்டிலும் சிம்மம், கன்னி, இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோக நிமித்தமாக சில இடமாற்றங்களை ஏற்படுத்தி தரலாம், அல்லது தொழில் சார்ந்து நல்ல பெயர் புகழை ஏற்படுத்தி கொடுக்கலாம். டிரான்ஸ்ஃபருக்காக முயற்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏற்படுகின்ற நாள். ஆலய தரிசனங்கள் செய்கின்ற ஒரு ஆகச்சிறந்த தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், தகப்பனார் வழியிலிருந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படலாம், அல்லது தகப்பனார் வழி கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட எதுவும் எதிர்த்து பேசிக்கிறாதீங்க. அதனால் உங்களுக்கு சின்ன சின்னதான கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தும். பார்த்து இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. எந்த ஒரு முக்கிய முடிவையும் எடுக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிக மிக மேன்மை. ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு சிறப்பு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள், கன்னி மற்றும் துலாமை சார்ந்தவர்கள், இன்றைய தினம் நல்ல ஒரு ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. லாபங்கள் நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். திடீர் வருமானங்கள் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய தொந்தரவுகளும் கட்டுக்குள் வரும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வெளியூர் பயணங்களால் சில நல்ல மகிழ்ச்சியை பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும், இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் ஒரு சிந்தித்து செயல்படுறது அவசியம். வெற்றி உங்கள் பக்கம். ஆனால் அந்த ப்ராசஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும், ப்ராசஸில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அது நீங்கள் தொழில் சார்ந்திருக்கலாம், குடும்பம் சார்ந்திருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம். நீங்கள் எடுக்கின்ற காரியம் அனைத்தும் இன்றைய தினம் வெற்றியை எட்டும். ஆனால் சின்ன சின்ன தலை சுத்தலுக்கு பிறகு எட்டும். அதனால் முயற்சியை கைவிடாதீர்கள். மூச்சை கைவிட்டாலும் முயற்சியை கைவிடக்கூடாது. அது நமக்கு வெற்றியை பெற்றே கொடுக்கும். அப்படிங்கிறதுல இங்கே கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றியடையும். தொழில் சார்ந்து மேன்மையுண்டு. வெளியூர் பயணங்களால் சில சிறப்புகள் உண்டு. தொழிலில் அந்நிய நண்பர்களால் நட்பு வட்டாரங்கள் கிடைத்து அந்த நண்பர்களால் சில உதவிகள் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வீண் பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும். அவசரப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைய தினம் நல்லது. குழந்தைகளினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம். அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கணவன் மனைவி பிரச்சனைகள் குறையக்கூடிய நாள். வாழ்க்கை துணை வழியிலிருந்து நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான ஒரு 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 தினம் இன்றைய தினம். எந்த விஷயத்துக்கு? மருத்துவ செலவு பண்ணுறதுக்கு, கடனை கட்டுறதுக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க? பணம் வரும், ஆனால் அதை சேமிக்க முடியாது. அப்போ மருத்துவ செலவுக்கோ அல்லது வாங்கின கடனை கட்டுறதுக்கோ ஏதாவது ஒரு வகையில் அது விரயங்களை ஆகும். ஆக இழுத்து பிடிக்க வேண்டியது அவசியமானது. முறையான செலவாக மட்டும் வைத்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானது. தகப்பனாரின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை. தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள். குறிப்பாக பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. திடீர்னு சில நன்மைகள் அல்லது நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய அற்புதமான நாள். பலரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை, பொருளாதாரம் இது ரெண்டுத்துலேயும் தேவையில்லாத தொந்தரவுகளை ஏற்படுத்தும். உறவுகளுக்கு இடையிலையும் பெருசாக கருத்து சொல்கிறதுக்கு போனீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். கூடுமான வரையிலும் இன்றைய தினம் கருத்து சொல்கிறத அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விட்டுட்டு, கடன் வாங்குறதை விட்டுட்டு கொஞ்சம் உணவு பழக்க வழக்கங்களை நிதானமாக இருந்துங்க. இன்றைக்கி முக்கிய விஷயங்கள் எதையும் முன்னெடுக்காமல் இருக்கிறது சிவசிவன் அமைதியாக இருக்கிறது நன்மை. தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும், இந்த நாள் நீங்கள் எதை செய்தாலும் தொழில், பொருளாதாரம் இவற்றில் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் அது பெற்று கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க. அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றங்கள், பொருளாதார ரீதியாக ஏற்றங்கள், தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றிகள், நல்ல பெயர் புகழை கொடுப்பதுன்னு ஒரு ஆகச்சிறந்த நாள். திருமண அமைப்புகளும் கைகூடி வரும்.
திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தேவையில்லாத மனசஞ்சலங்கள், கணவன் மனைவிக்கிடையில் சின்ன சின்னதான கருத்து வேறுபாடுகள் ஆக இன்றைய தினம் சிவன அமைதி காத்து எதிலும் அமைதியாக நடப்பது உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் மகர கும்பம், நல்ல வருவாயை பெற்றுக் கொடுக்கின்ற நாள், புத்திரபாக்கியம் சார்ந்த ஒரு நற்செய்தியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய தினமாக அமையப்பெறுகின்றது. வங்கி கடன்கள் ஏதேனும் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். அதேபோல் சதய நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் அனைத்திலும் நல்ல மேன்மைகளையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தினம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகளை உள்ள வச்சிடாதீங்க. குறிப்பாக கடன் வாங்கி உள்ள வைக்காதீங்க. இன்றைக்கி கையில் இருக்கிறத வச்சு ஓட்டுங்க, கையிருப்பை வச்சு ஓட்டுங்க. அதுவே அழகாக ப்ராசஸ் ஆகி நல்ல வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான தினம். பூரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்த பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதி இல்லாத நாள் அப்படின்னு சொல்லுவேன். எல்லாத்தையும் ஓடி உட்கலந்த ஜோதிகை அப்படின்னு பாடுறாரு இல்லையா, உள்ளவே எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியில் போய் தேடிட்டு இருக்கோம். எனக்கு இது கிடைக்கல, அவன் அப்படி சொல்லிட்டான், இது இப்படி பண்ணிட்டான்னு குறைபட்டு மனதில் நீங்களே திருப்தியற்று போகக்கூடிய ஒரு நாள். அப்போது போதும் என்கின்ற மனமே பொன்சை மனம் அப்படிங்கிற எண்ணத்தை இன்றைக்கி வளர்த்துக்கிறது தான். அது குடும்பமானாலும், வெளிவட்டாரமானாலும், தொழிலானாலும், உறவானாலும் எடுத்துக்கிறது நல்லது. இதான் பரிகாரம் இன்றைக்கி. அதை பண்ணுறது மிக மிக மேன்மையை உங்களுக்கு பெற்று கொடுத்தே தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் பார்த்திங்கன்னா தொழில், பொருளாதார ரீதியாக நல்ல நகர்வையும் ஏற்றங்களையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாள். நன்மைகள் உங்களுக்கு உண்டு, கவலை வேண்டிய அவசியமில்லை. எதிர்பார்க்காத இடங்களிலிருந்து திடீர் உதவிகள் கிடைக்கும். புத்திரபாக்கியம் சார்ந்து நல்ல செய்தி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துகின்ற நாள். தேவையில்லாத இந்த கொடுக்கல் வாங்கல்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க. பண நெருக்கடியோ அல்லது கொடுத்த பணம் திரும்ப வராமல், உங்களுடைய தேவைப்படுகின்ற காலகட்டங்களில் திரும்ப வராமல் தடைபடுகின்ற ஒரு நாளாகவோ இந்த நாள் அமையும். பார்த்திருக்க வேண்டியது அவசியம். அன்பு நண்பர்களே, இந்த நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளைய தினம் எப்படி இருக்குது பொதுவான ராசி பலன் அடிப்படையில் அப்படிங்கிறத பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.